அனைவருக்கும் வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மல்டி பர்பஸ் TLM செய்யலாம். ஒரு கலர் சார்ட் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 சென்டிமீட்டர் உள்ள அந்த மெஷர்மெண்ட்டில் சுற்றி ஒரு பார்டர் ஒன்று போடுவோம். 4 பக்கமும் அதே அளவு 1.5 சென்டிமீட்டர் 4 பக்கமும் அதே அளவில் கோடு போட்டுக்குவோம். இந்த சார்ட்டோட அளவு 30 × 21 சென்டிமீட்டர். அதில் சுற்றி 1.5 சென்டிமீட்டருக்கு அளவு கோடு போட்டுக்குவோம். அதை ரெண்டாக மடித்து விட்டுக்குவோம். சார்ட்டை ரெண்டாக மடித்து ரெண்டும் சேம் சைஸில் இருக்க மாதிரி மடிச்சுக்குவோம். இல்லை நடுவில் ஒரு லைன் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து எடுத்துருவோம். இதில் ஒரு பார்ட்டில் சுற்றி பார்டரை கட் பண்ணிவிட்டு இன்னொரு பார்ட்டில் சுற்றி அந்த கார்னரில் கட் பண்ணி எடுத்துருவோம் எல்லாத்தையும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதை ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு லைன் பண்ணிக்குவோம். லைட்டாக டச் பண்ணி எடுத்துக்குவோம். அப்போ தான் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடிச்சு விட்டுக்குங்க. லாஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணக்கூடிய இடம், அதனால தான் அதை தேய்ச்சி விட்டுக்கணும். இதில் 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் இந்த சைடும் அந்த சைடும் 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மீதி கேப் உள்ள இடம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் லைன் போட்டு இந்த சைடில் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீளத்தில் 3 சென்டிமீட்டரும் அகலத்தில் 2 சென்டிமீட்டர் அளவுக்கும் கோடு போட்டு எடுத்துருங்க. இப்போ நடுவில் உள்ள இந்த பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். லைன் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த பார்ட்டை. அடுத்து ஃபோல்ட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்த அந்த கேப்புக்கு நேராக இந்த பார்ட்டில் ஒரு கலர் சார்ட்டை அதுக்கு நேராக ஒட்டி விட்டுருங்க. பேஸ்ட் பண்ணி இந்த பார்ட்டில் ஒட்டி விட்டுருங்க. கரெக்டாக வர மாதிரி எட்ஜு கரெக்டாக 2 எட்ஜும் ஒரே அளவாக வர மாதிரி ஒட்டிடுங்க. வெளியே கொஞ்சம் தெரியுது, அதை ஒட்டி எடுத்துட்டோம்னா அடுத்து இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்க இடத்துல
அது உள்ளே அட்டை போய் வர அளவுக்கு லைன் பண்ணி அது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ புதுசாக ஒரு சார்ட்டு அது இன்னொரு சார்ட்டுக்கு ஈக்குவலாக இதே அளவில் எடுத்துக்கணும். லென்த்து மட்டும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க, ஏன்னா வெளியே இழுக்கிறதுக்கு வசதியாக லென்த் இருக்கணும். இதில் இந்த கட் பண்ண இடத்துக்கு வெளியே 2 சென்டிமீட்டர், கீழவும் 2 சென்டிமீட்டர் லைன் பண்ணிங்க. 2 சென்டிமீட்டருக்கு ஏற்றவுக்கு இந்த சார்ட் அளவுக்கு தான் லைன் பண்ணிக்கணும். வெளியில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ண வேண்டாம். இந்த சைட்லேயும் 2 சென்டிமீட்டர், இந்த சைட்லேயும் 2 சென்டிமீட்டர் எடுத்து அதுவும் ஒரு லைன் வரைஞ்சிருங்க. ஒரு லைன் போட்டு மீதி இருக்குது பாக்ஸை இந்த மாதிரி லைன் பண்ணிவிட்டு இப்போது இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிடணும். அது மாதிரி போய் வரணும். இது இழுக்கிற மாதிரி ஆங்கிளில் கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ ஃபோல்ட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் அந்த சார்ட் அளவுக்கு வரைச்சி அது கொஞ்சம் இல்லைன்னா தடுக்கும். இப்போ வச்சு ஃபோல்ட் பண்ணி ஃபெவிகால் போட்டு ஒட்டி விட்டுரும். செட் ஆகி வருது. இது இப்போ டபுள் டேப் போட்டு நம்ம பிக்சர் ஒட்டிக்கலாம். இந்த பிக்சர் நான் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எடுத்திருக்கேன்னா சிமிலர் மீனிங்ஸ் இங்கிலீஷ் TLM எடுத்திருக்கேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் இந்த TLM பயன்படுத்திக்கலாம். சிமிலர் மீனிங்ஸ் ஹோம், ஹவுஸ் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.